எல்லாம் அல்ல இறையொருள் துணை இருக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தனுசு ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 உடல் ரீதியாக எப்படி இருக்குங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, நேர்மறை எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையாக தான் அனுப்புவாங்க. தர்ம நெறிகள் அதிகமாக நியாயத்தின்படி நடப்பாங்க, உண்மையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா குரு பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதால இது மாதிரியான எண்ணங்கள் தான் அவங்ககிட்ட இருந்து வெளிப்படும். அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல தொடரும். அதாவது உச்சத்தில் கடகராசியில் இருக்காரு. இன்னொரு விஷயம் ஆகஸ்ட் 2க்கு மேலே செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துக்கு நகர்கிறார். அப்போ குருவும் செவ்வாயும் இணையிறாங்க. இணைஞ்சி குரு மங்கள யோகம் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. எதுனா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உடல் ரீதியாக அவங்க என்ன மாதிரியான பாதிப்பை கொண்டு வராங்க, இவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, தனுசு ராசி பொதுவாக உடலில் கல்லீரல், தொடைப்பகுதி, இடுப்பெலும்பு, இச்சாயிட்டு, ஸ்கயாட்டிக் நர்வு, இதுக்கெல்லாம் ஆதிக்கம் கொண்டதான் இந்த தனுசு ராசி. அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்க என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னா, ஸ்கயாட்டிக் பெயின். அதாவது தொடையிலேருந்து அந்த நரம்பு பின்பக்கத்துலேருந்து ரொம்ப நீண்ட நரம்பு கால் வரைக்கும் போகும். அந்த நரம்பு கம்ப்ரஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்கயாட்டிக் பெயினாக மாறும். ஸோ ஸ்கயாட்டிக் பெயின் மாறதுக்கு உண்டான விஷயங்கள் ஏன் இந்த தனுஷ் ராசிக்காரங்க ஏற்படுதுன்னா, அவங்க உணவுகள், வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது. உருளைக்கிழங்கு, கொண்டைக்கடலை, இதெல்லாம் அதிகமாக எடுக்கக்கூடாது. ஸோ அதில் கவனமாக இருக்கும். அப்போ அந்த பெயின் வரும்போது நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ வாதம் அதிகரிக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா, வாயு முத்திரை பண்ணால் ஸ்கயாட்டிக் நமக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வாயு முத்திரை எப்படி பண்ணணும் இதுதான். அதாவது ஆள்காட்டி விரல் கட்ட விரலோட அடிப்பகுதியை டச் பண்ணி கட்ட விரல் மடக்கணும். இதுதான் வாயு முத்திரை. இந்த வாயு முத்திரையை நம்ம 20 மினிட்ஸ் பண்ணால் போகும். ஆமாம், அது ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம சின்ன முத்திரை பண்ணணும், 5 மினிட்ஸ். இது மாதிரியான ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த ஸ்கயாட்டிக் நர்வ் பிரச்சனை தனுசு ராசிக்காரங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு என்ன அவங்க பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னா, தொடையில் இருக்க தசைப்பிடிப்பு. இந்த தசைப்பிடிப்பு ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, அது சேம் தான் அவங்க எடுக்கிற உணவு பழக்கம். ஸோ உணவு பழக்கம் கண்டிப்பாக மாற்றிக்கணும். அசைவ உணவுகள் அவங்கள விரும்பி சாப்பிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிக்கணும். அசைவ உணவுகள் முதல்ல நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது முட்டை, பிராய்லர் சிக்கன். அதை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க அவாய்ட் பண்ணுறது அவங்க உடல்நிலைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ ஈஸியாக செரிமான கோளாறுலாம் வராது. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அசைவ உணவுகள், எண்ணெயில் போட்டது, பொரிச்சது, கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாமே அவாய்ட் பண்ணணும். அதிகப்படியாக டீ, காஃபி குடிக்கிறது இன்னும் பிரச்சனைகளை அதிகப்படுத்தும். ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இதையும் நீங்கள் தொடவே கூடாது. அப்படி தொட்டிங்கன்னா இன்னும் பிரச்சனையாக தீவிரமாகும். ஸோ நல்ல ஒரு டைம் உங்களுக்கு இருக்குது. ஸோ குருமங்கள யோகம் உங்களுக்கு இருக்கிறதால நிறைய விஷயங்கள் நல்லதாக உங்களுக்கு நடக்கும்போது அதை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா, இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, அந்த கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் உடலில் நம்ம ரொம்ப கவனம் வைக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எந்த நேரத்தில் ஓய்வு எடுக்கணுமோ அந்த நேரத்தில் ஓய்வு எடுக்கணும். ஸோ வயிறு நல்லா பசிக்குதான்னு பார்க்கணும், தூக்கம் நல்லா வருதான்னு பார்க்கணும், மோஷன் நல்லா வருதான்னு பார்க்கணும். இந்த 3 விஷயமே தனுசு ராசிக்காரங்க நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வருதுன்னா நீங்கள் தொடக்க நிலையிலேயே அதை சரி பண்ணிடணும். மலச்சிக்கல் போகிறது காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இன்னொரு மெத்தட் என்னன்னா, பிஞ்சு கடுக்காய், அதை ஒரு 3 கிராம் பவுடர் சுடுதண்ணியில் கலந்து தேன் கலந்து சாப்பிட்டோன்னா நைட்டு குடிக்கணும். அடுத்த நாள் காலையில் பாருங்கள் மோஷன் ஃப்ரீயாக போயிடும். இந்த தனுசு ராசிக்காரங்க வேறு என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபேட்டி லிவர். ஏன்னா லிவரோட ஆதிக்கமும் தனுசு ராசிக்கு தான் உண்டு. அப்போது லிவர் சரியாகலன்னா என்ன ஆகும், வயிறு உப்புசமாகும், கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும்னு சொல்லும், நெஞ்செரிச்சல் வரும், எது கழிச்சிக்கிட்டு வரும், ஏப்பம் அதிகமாக வரும், வயிறு பிடிச்ச மாதிரி இருக்கும், வயிறு உப்புசம் இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை
கல்லீரல் சரியில்லைன்னா வரும். அப்போது ஃபேட்டி லிவர் பிரச்சனை அதிகமாக வரத்துக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வாய்ப்பு உண்டு. அப்போ லிவரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய கீரைகள், கரிசலானை கீரை, தூதுவளை கீரை, வல்லாரைக்கீரை, முருங்கைக்கீரை, இதெல்லாம் வந்து நீங்கள் மதிய நேரத்தில் எடுக்கணும். பசலைக்கீரை கூட அவ்வளோ பெஸ்ட்டு இந்த கல்லீரலை வந்து சரி பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா ஆயில் பாத்திரங்கள். ஏன்னா கல்லீரல் வந்து பாதிக்கப்படும் போது உடல் அதிகப்படியான சூடாகும். அப்போ புதன்கிழமை, சனிக்கிழமை ஆண்கள் வந்து எண்ணெய் குளியல் எடுக்கணும், பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் எண்ணெய் குளியல் எடுக்கிறது தனுஷ் ராசிக்காரர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இவ்வளோ முக்கியம் சொல்லுன்னா, ஆயில் பாத் எடுக்கிற பாரம்பரியமே இந்த காலகட்டத்தில் விட்டு போச்சு. ஸோ நிறைய பேருக்கு தனுசு ராசிக்காரங்க எப்படி ஆயில் பாத் எடுக்கணுங்கிறது தெரியுது. அது ரொம்ப சிம்பிள் தான். ஆயில் பாத்துக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் வந்து பயன்படுத்துங்க. நல்லெண்ணெயை சூரியனோட ஒளியில் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வச்சா போகும். அதுக்கப்புறம் எடுத்து முதல்ல ஒரு இது வந்து முதல்ல தொப்புள்ள தான் தரணும், அடுத்த உச்சந்தலை. அப்போ உடம்பு ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சிட்டு 20 நிமிஷம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். வெளியில் இந்த சூரிய ஒளியில் போய் நிற்கிறது அதெல்லாம் பண்ணவே கூடாது. நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க. உடம்புல வந்து எண்ணெய்லாம் தேய்ச்சிட்டு சூரிய ஒளியில் போய் நிற்கிறது, அது தவறு. எப்படின்னா நரம்பு இன்னும் வீக் ஆகுமே தவிர ஸ்ட்ரென்தன் ஆகாது. அப்போது நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து அப்போது என்ன பண்ணணும், மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, நியூஸ் பேப்பர் படி எதுவுமே செய்யக்கூடாது. அமைதியாக இருக்கும். அந்த 20 நிமிஷம் கழிச்சு நீங்கள் சுடுதண்ணியில் வந்து குளிக்கணும். மிதமான சூடு. முதல்ல வந்து சுடுதண்ணியை காலில் தான் ஊற்றணும், கீழே வந்து மேலே ஆரம்பிக்கும். அதே உடம்பை தேய்ச்சி குளிக்கும் போது உள்ளங்காலேருந்து ஆரம்பிக்கணும். சாதாரண உங்கள் கைகளில் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெட்டி வேர் ப்ரஷ்ஷு, பீர்க்கங்காய் ப்ரஷ்ஷு நாட்டு மருந்து கடையில் நிறைய விற்பாங்க. அதை வந்து ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம வந்து அதை தேய்ச்சி நம்ம குளிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம குளிக்கிறதே வந்து பிளட் சர்க்குலேஷனுக்காக தான். அன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. சோப்பு, ரசாயனம் கலந்த சோப்புகள் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து நுரை வருது, உடனே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தோணுது. அதெல்லாம் கிடையாது. நம்ம குளிக்கிறதுக்கான பர்பஸே என்னென்னா பிளட் சர்க்குலேஷனுக்காக தான். ஸோ இந்த மாதிரி குளித்தா ரொம்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும். எப்போ ஆயில் பாத் எடுக்கக்கூடாதுன்னா அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, தமிழ் மாத பிறப்பு 1ஆம் தேதி, ஜென்ம நட்சத்திரம், இந்த நாட்கள் வந்து ஆயில் பாத் வந்து எடுக்கக்கூடாது. ஆயில் பாத் எடுத்த அன்னைக்கு மதிய நேரத்தில் நல்லா தூக்கம் வரும், கண்டிப்பாக தூங்கக்கூடாது. ஆயில் பாத் எடுத்த அன்னைக்கு இன்டர் கோர்ஸ் வச்சக்கூடாது. இந்த மாதிரியான ப்ரொசீஜரில் தனுசு ராசிக்காரங்க ஆயில் பாத் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. இப்போ முத்திரைகள் கூட உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். என்ன முத்திரைகள்னா வாயு முத்திரை, அடுத்தது அபான முத்திரை. எந்த முத்திரை பண்ணாலும் நீங்கள் சின் முத்திரை வந்து கடைசியாக ஒரு 5 நிமிடம் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாயு முத்திரை வந்து ஒரு 15 நிமிஷம் பண்ணுறீங்கன்னா அடுத்த 5 நிமிஷம் சின் முத்திரை அது பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது தான் உடம்பை வந்து சமநிலைக்கு கொண்டு வரும். அதே போல் அபான முத்திரை உடம்புல இருக்க டாக்ஸிக்கை வெளியேற்றும். ஒரு 15 நிமிஷம் பண்ணிவிட்டு அடுத்த 5 நிமிஷம் சின் முத்திரை வச்சுக்கலாம். இது வந்து எப்போல்லாம் நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் பண்ணலாம். எப்போவுமே பிஸியாக இருக்கேன், வேலைக்கு போயிட்டே இருக்கேன், என் உடல் ஆரோக்கியத்துக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஒதுக்க முடியல அப்படி சொல்கிற தனுசு ராசிக்காரர்கள் முத்திரை வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். எப்போ நீங்கள் ஓய்வாக இருக்கும், தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பண்ணால் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ முத்திரைக்கு பதில் சில பேர் ஆசனங்களும் பண்ணலாம். ஆசனங்களில் வந்து சூரிய நமஸ்காரம், வஜ்ராசனம், பத்மாசனம், சர்வாங்காசனம், விபரீத கரணி, இந்த மாதிரி பல ஆசனங்கள் இருக்குது உங்களோட பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கு. அதை சரியான யோகா ஆசிரியர்கள் மூலமாக ட்ரைனிங் எடுத்து பண்ணுறது தான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வழியாக இருக்கும். தவ பயிற்சிகள் பண்ணலாம். ஏன்னா மனதை வந்து சீர்படுத்துவதற்கு தவத்தை விட மிக சிறந்த ஒரு விஷயமே கிடையாது. சுவாச தவம் பண்ணலாம். சின் முத்திரை வச்சுட்டு கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை கவனிச்சா போதும். ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க தொடக்க காலத்தில். அதுக்கப்புறம் உங்களோட விஷயங்கள் தான், கம்ஃபர்ட் தான். நீங்கள் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 48 நாட்கள் ஒரு 10 நிமிஷம் சுவாசம் பண்ணிக்கிட்டே வாங்க. தனுசு ராசிக்காரங்க மனநிலை, உடல்நிலையில் அவ்வளோ சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை வந்து உள்வாங்கிறதுக்கு தவ பயிற்சிகள், முத்திரைகள், ஆசனங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ஃபேட்டி லிவர் அதிகமாக பிரச்சனையை கொடுக்குறதுல அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்க மிகப்பெரிய லாகிங் என்னன்னா அவங்க உடற்பயிற்சிகள் நேரத்தை ஒதுக்குறதே கிடையாது. 1 மணி நேரமாவது நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்குனாதான் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும்.
நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிற ஹேபிட்டே வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு குறைவாக இருக்கும். அதையும் நீங்கள் பார்க்கணும். எண்ணெயில் பொரிச்ச பதார்த்தங்கள் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். எதெல்லாம் வந்து உடம்பு வந்து கொழுப்பு சேர்க்குதோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மனசை வந்து அமைதியாக தெளிவாக வச்சுக்கிறதுக்கு இந்த சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாவே போதும். இது வந்து பொதுவான பலன் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு நான் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதற்கேற்ற நோய்கள், அதுக்கேற்ற சித்தா மருந்துகள் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப எளிமையான முறையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.